இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மிஸ் அம்மா, நேத்து ஆண்டி கிட்ட கொடுக்க சொல்லி உங்ககிட்ட பணம் கொடுத்தான்ல, அந்த பணத்தை காணோமா? அதை பத்தி தான் மனோகரி கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் ஆண்டி கிட்ட கொடுத்துட்டேன் அங்கிள். ஆண்டி கபோர்ட்குள்ள வைக்கிறது கூட நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது அங்கிள். நான் பணத்துக்காக ஆசைப்படுற பொண்ணே கிடையாது அங்கிள். யாரு எப்படிப்பட்ட ஆளுன்னு எங்களுக்கும் இப்பதான் தெளிவா தெரியுது. ஐயோ, இப்ப மிஸ் அம்மா தான் பணத்தை எடுத்தாங்கன்னு டவுட் பண்றாங்களா? நான் கும்பிடுற கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், அந்த பணம் எங்க போச்சுன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. அவ்வளவு பணத்தை எடுத்துக்கிட்டு கண்ணுக்கே தெரியாத கடவுள் மேல சத்தியம் பண்ணி ரொம்ப சூப்பரா எஸ்கேப் ஆக பாக்குறியே மிஸ் அம்மா. மனோகரி மேடம், உண்மை என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அப்படியா? சரி, அப்ப பணத்தை நீ எடுக்கலன்னா நேத்து ராத்திரி இந்த வீட்டை விட்டு நீ எதுக்கு போன? உன்னோட போன எதுக்காக நீ வீட்லயே வச்சுட்டு போன? பேசு மிஸ் அம்மா. எங்க அப்பாக்கு உடம்பு முடியாம போற மாதிரி கனவு வந்துச்சு. பயந்து போய் எங்க அப்பாவை பாக்குறதுக்காக போயிருந்தேன். அப்பாவா? எங்க அப்பா, சித்தி, மாமா எல்லாரும் இதே ஊர்ல தான் இருக்காங்க. அப்பப்போ போய் அவங்கள பார்த்துட்டு தான் வருவேன். ஆஹா, எப்பவும் வராத கனவு கரெக்டா பணம் காணாம போன அன்னைக்கு எப்படி வந்துச்சு? சரி, இத்தனை நாளா உனக்கு அப்பா சித்தி எல்லாம் இருக்காங்கன்ற விஷயத்த ஏன் எங்க கிட்ட சொல்லல? சொல்ற மாதிரியான சிச்சுவேஷன் கிடைக்கலங்க. ஐயோ ஐயோ மனோ, ஏண்டி இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்துற? பாவண்டி அவ. மனோகரி, மிஸ் அம்மாவை கேள்வி கேட்டது போதும். ஆனாலும் மிஸ் அம்மா தான் பணம் எடுத்தாங்கன்றதுக்கு எந்த சாட்சியுமே இல்ல. சாட்சி இல்லாம பழைய போடுறது ரொம்ப தப்பு. மிஸ் அம்மா, நீ உள்ள போ. உண்மையாவே நான் அந்த பணத்தை எடுக்கல. எனக்கு தெரியும் மிஸ் அம்மா. நீ போய் ஃப்ரெஷ் ஆகி குழந்தைகளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணு போ. சரிங்க அங்கிள்.